ஜப்பான் மேல அமெரிக்கா அணுகுண்டு போட்டுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே ஜப்பான் ஒரு கொடூரமான மரண தொழிற்சாலையை நடத்தினாங்க அப்படின்றது அதிகம் பேசப்படாத ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. அமெரிக்க ராணுவம் நடத்துகிற ஏரியா 51 அப்படின்ற ஒரு மரண முகாம் பத்தி நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆனா ஜப்பான் நடத்தின யூனிட் 731 அப்படின்ற மரண தொழிற்சாலையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஏரியா 51 விடவும் பல மடங்கு மோசமான, பல மடங்கு நினைத்தும் பார்க்க முடியாத சித்திரவதைகளையும் கொடூரங்களையும் அரங்கேற்றிய அந்த யூனிட் 731 பத்தி படிக்க அவ்வளவு திகிலா இருக்குது. ஒரு மனுஷனை உயிரோட வச்சு வெட்டி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. சிகிச்சைனா அவனை ட்ரீட் பண்றதுக்காக கிடையாது. ஒரு மனுஷனை கையை வெட்டினா அவனுடைய உள்ளுறுப்புகள் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒருத்தனை கையை வெட்டுறது. நல்லா இருக்கிற ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள நோய் கிருமியை செலுத்தி அந்த டைம்ல அவருடைய உள்ளுறுப்புகள் எப்படி மாறுது அப்படின்னு செக் பண்றதுக்காக உடம்பை அறுத்து பார்க்கறது. ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உடம்புக்குள்ள தொற்று நோய் கிருமியை செலுத்தி வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு வயிற்றை கிழிச்சு செக் பண்றது. ஒரு விஷவாயுவை ஒருத்தனுக்கு செலுத்தினா எவ்வளவு தூரம் அவன் தாக்கு பிடிப்பான் அப்படின்னு செக் பண்றதுக்காக வேணும்னே விஷவாயு நிரம்பிய ஒரு அறைக்குள்ள அவனை போட்டு அடைச்சு மூச்சு முற்ற வரைக்கும் உள்ள வச்சு கடைசி நிமிஷத்துல வெளில எடுக்கிறது. இப்படி நினைத்தும் பார்க்க முடியாத அவ்வளவு மோசமான மரண சித்திரவதை கூடத்தை ஜப்பான் நடத்தியிருக்குது. யூனிட் 731 அப்படின்ற பேர்ல ஜப்பான் நடத்திய இந்த மரண தொழிற்சாலை எதற்காக, அதை பற்றிய விவரங்கள் என்ன, இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயில்டாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஆயிரத்தி 1930 காலகட்டத்தில் உலகமே ஒரு போரோட விளிம்பில் நின்றுகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஜப்பான் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நிலத்தை பிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அப்படி தான் சைனாவுடைய மஞ்சூரியா மாகாணத்தை ஜப்பான் போய் பிடிச்சாங்க. அப்படி பிடிச்ச பிறகு அந்த போரோட நில ஆக்கிரமிப்புக்கு இடையிலேயே ஜப்பானுடைய இராணுவ அதிகாரிகளுக்கு ஒரு வினோதமான ஐடியா ஒன்று உதிக்குது. என்னன்னா உயிரியல் யுத்தம். இந்த முறையில் நம்ம ட்ரெடிஷ்னலான முறையில் ஒரு நாட்டை ஆக்கிரமித்து இடத்த பிடிச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். மாறா ஒரு உயிரியல் ஆயுதத்தை உருவாக்கி நோய் கிருமிகளை எதிரி நாட்டு மக்கள் மீது செலுத்தி கொத்து கொத்தா மொத்தமாக அவங்கள சாவடிச்சுட்டாங்க. அந்த இடத்த ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு புதுவிதமான கொடூரமான ஐடியா அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு உதிக்குது. இந்த கொடூரமான திட்டத்தோட மூளையா இருந்து செயல்பட்டவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷிரோ இசி அப்படின்ற ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட். இவர் ரொம்ப திறமையான விஞ்ஞானி தான். ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த மூளையும் ஒரு அழிவு வேலைக்கு பயன்பட்டுச்சு. அப்படிதான் அவர் யோசிச்சார். இவர் தன்னுடைய உயிரியல் ஆயுதம் அப்படின்ற இந்த பிளானை இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு போய் சொல்றாரு. அவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாங்க. இந்த யோசனையை 1932 டோக்கியோவில் இருக்கிற இராணுவ மருத்துவ ஸ்கூலில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. தொற்று நோய் தடுப்பு ஆராய்ச்சி ஆய்வகம் அப்படின்ற பேரில் ஒரு புதிய பில்டிங்கை திறக்கிறாங்க. வெளிப்பார்வைக்கு தான் அது ஆராய்ச்சி மையம். ஆனால் உள்ளே நடக்கிறது முழுக்க ஒரு உயிரியல் ஆயுதத்தை தயாரிப்பதற்கான வேலைகள். யூனிட் 731 அப்படின்ற இந்த கொடூர திட்டத்தோட ஆரம்ப புள்ளி அப்படின்னா அதுதான். அதிலிருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 1936 ஜப்பான் பிடிச்சு வச்சிருந்த அந்த சைனாவுடைய மஞ்சூரியா மாகாணத்துக்கு உட்பட்ட ஹார்பின் நகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபிங்ப்ராங் அப்படின்ற இடத்துக்கு இந்த யூனிட் 731 மாத்துறாங்க. அங்கே சுமார் 6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான ரகசியமான வளாகம் கட்டப்படுது. மொத்தம் 150 கட்டடங்கள். வெளிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான இராணுவ கேம்ப் போல அது தெரியும். ஆனால் உள்ள நடந்துகிட்டு இருக்கிறது உயிரியல் ஆயுதம் தயாரிப்பதற்கான வேலைகள். இந்த யூனிட்ல பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாரும் வேலைக்கு எடுக்கப்படுறாங்க. இவங்களோட ஆராய்ச்சிக்கு எக்கச்சக்கமான மனிதர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா இவங்க தயாரிக்க போகிறது உயிரியல் வெப்பன். அது நல்ல முறையில் ஒர்க் ஆகுதா, அதை கொடுத்தா உடனே செத்து போகிறாங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு
உயிருள்ள மனிதர்கள் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. வேற எதில் வச்சு கூட டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு உயிருள்ள மனிதர்களையே வச்சு செக் பண்ணுவோம் அப்படின்னு தோணியிருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஜப்பான் போரில் வெற்றி பெற்று மற்ற நாட்டு வீரர்களை போர் கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க. சைனாவை சேர்ந்தவங்க, மங்கோலியாவை சேர்ந்தவங்க, வடகொரியாவை சேர்ந்தவங்க, கொரியாவை சேர்ந்தவங்க, இப்படி எவ்வளவோ நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேரை அவங்க போர் கைதிகளாக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள இந்த திட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஒரு முறை இந்த திட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க, மறுபடியும் யாரும் உயிரோட வெளில போக முடியாது. இப்படி உள்ள அழைச்சிட்டு வர்ற யாரையும் இவங்க மனுஷனாக கூட கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு மருதா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மருதா அப்படின்னாக்க ஜப்பானிய மொழியில் மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம். ஒரு மரக்கட்டையை வெட்டினாக்க அதுக்கு வலிக்குமே கொள்ளுமே அப்படின்னு யாரும் கவலைப்படுறதில்ல. அதுபோல் இங்கே அழைச்சிட்டு வர்ற மனுஷங்களை வெட்டும்போது ஐயோ பாவம் மனுஷங்களாச்சே இது வலிக்குமே அப்படின்லாம் யாரும் யோசிச்சிடக்கூடாதுன்றதுனால மருதா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிற 150க்கும் அதிகமான அந்த கட்டடங்களில் நிறைய சிறைச்சாலைகள், பிடிச்சிட்டு வர்றவங்களை அடைச்சி வைக்கணும்ல, அதுக்காக நிறைய சிறைச்சாலைகள், அப்புறம் அங்கிருந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள வெட்டி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக லேபரட்டரிஸ், சிகிச்சை கூடங்கள், விலங்குகளை வளர்க்குறதுக்கு தனித்தனி கட்டடங்கள், அப்புறம் இறந்து போகிறவங்களை எரிக்கிறதுக்காக ராட்சச மின் மயானங்கள் அப்படின்னு ஒரு மரண தொழிற்சாலைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இந்த யூனிட் 731 இருந்துச்சு. இந்த யூனிட் 731 என்னென்ன மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்த எல்லாமே கொடூரம் தான். இருந்தாலும் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்க்கும்போது ரொம்ப திகிலாக இருக்குது. அதில் ரொம்ப முதன்மையான இடம் அப்படின்னாக்க உயிரோடு வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுறது. அறுவை சிகிச்சை அப்படின்னாக்க எந்த விதமான மயக்க மருந்தும் இல்லாமல் கையை வெட்டுறது, காலை வெட்டுறது மட்டும் இல்லை, உடம்புடைய உள்ளுறுப்புகளை அறுத்து வெளில எடுக்கிறது. எதுக்காக அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய முதன்மையான நோக்கம் ஈஸியாக சாகடிக்கக்கூடிய ஒரு உயிரியல் ஆயுதத்தை தயாரிக்கிறது தான். ஏதாவது தொற்று நோய் கிருமிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்களை ஈஸியாக சாகடிக்கணும், அதுதான் உடைய ப்ராஜெக்டோட நோக்கம். அப்படிப்பட்ட நோய் கிருமிகளை அவங்க உருவாக்கும் போது இவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்கல்ல இந்த போர் கைதிகள், இவங்களுக்கு அந்த நோய் கிருமிகளை செலுத்தின பிறகு உடலுடைய உள்ளுறுப்புகள் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பாதிக்கப்படுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்கள பிடிச்சி படுக்க வச்சு அறுத்து நுரையீரல் எப்படி பாதிக்கப்படுது, இதயம் எப்படி சீக்கிரம் பாதிக்கப்படுது அப்படின்னு நேரடியாக உடம்பை அறுத்து பார்க்குறது. சில நேரங்களில் உடம்பை அறுத்து ஒரு பர்டிகுலர் உறுப்பை, உதாரணத்துக்கு இப்போ இதயம் அப்படின்னாக்க இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன உறுப்பு, அந்த உறுப்பை அறுத்து இன்னொரு இடத்துல வச்சு பார்க்குறது அப்படின்னு என்னென்னமோ வினோதமான, விசித்திரமான, பயங்கரமான பல அறுவை சிகிச்சை, அது சிகிச்சையெல்லாம் கிடையாது, கொலை பண்ணுறது தான். அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் அந்த யூனிட் 731 இந்த ஆட்கள் பார்த்துருக்காங்க. இதை பற்றி பின்னாடி அங்கிருந்து தப்பித்து வந்தவர்கள், அதில் ஈடுபட்டவர்கள் கொடுத்த மரண வாக்கு மூலம்லாம் நிறைய இருக்குது. அந்த கொலையை செஞ்சவங்க அவங்களே கொடுத்த வாக்கு மூலம்லாம் இருக்குது. அதில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு இவ்வளோ தூரம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லாத்தையும் அவங்க வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் உடம்போட ஒரு உள்ளுறுப்பை கட் பண்ணி எடுத்து உடம்போட இன்னொரு பார்ட்டில் வச்சு அது எப்படி செயல்படுது அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்காங்க. பின்னாடி இதை பற்றி அதில் ஈடுபட்ட ஒரு சில பேர் கொடுத்த வாக்கு மூலத்தில் அந்த யூனிட் 731 அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரையும் மரண தொழிற்சாலை, நாங்கள் அதை எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இளம் மருத்துவர்களுக்கான ஒரு பயிற்சி போல தான் பார்த்தோம் அப்படின்னு அவருடைய வாக்கு மூலத்தில் பின்னாடி அவர் சொன்னார். இது உயிரோட வச்ச அறுவை சிகிச்சையா? அடுத்தது நோய் தொற்று பரிசோதனைகள். இந்த கைதிகள் மேலே விதவிதமான நோய் கிருமிகளை செலுத்துறது. பிளேக் நோய், காலரா, ஆந்த்ராக்ஸ், டைஃபாய்டு, சிபிலிஸ், இந்த மாதிரியான அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் மோசமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள். மருந்தெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மாதிரியான நோய் கிருமிகளை இந்த மனிதர்களோட, இந்த போர் கைதிகளோட உடம்புல ஊசி மூலமாக செலுத்தி அந்த நோய் எப்படியெல்லாம் பரவுது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, மனித உடலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு பண்ணுறது. நோயால் பாதிக்கப்பட்டவங்களை நோய் இல்லாத மற்ற கைதிகளோட அடைச்சி வச்சு இவர்கிட்டேருந்து அவருக்கு எவ்வளவு சீக்கிரமாக அது பரவுது அப்படிங்கிறத செக் பண்ணுறது. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் தொற்று கிருமிகளை ஊசி மூலமாக செலுத்தி வயிற்றில் இருக்கிற குழந்தைய அது அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுனா எப்படி? அந்த கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றை அறுத்து செக் பண்ணுறது. இப்படி நினச்சி பார்க்க முடியாத கொடூரங்களை அங்கே அரங்கேற்றிருக்காங்க. கடைசியாக இன்னொன்று இருக்குது, அதை படிக்கும்போது தான் உண்மையிலேயே ரொம்ப ஜெர்க்காச்சு. இப்போ ஜப்பான் வீரர்கள் உறைபனி ஏரியாக்களில் சண்டையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போ அந்த சண்டையில் அவங்களுக்கு காயம் ஏற்படும். உறைபனியில் ஒரு காயம் ஈஸியாக ஆறாது, அதுக்கு நாள் பிடிக்கும். ஸோ அதுக்குரிய மருந்துகளை இவங்க கிரியேட் பண்ணணும்.
அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி பிடிச்சிட்டு வர்றாங்கல்ல போர் கைதிகள், அவங்கள ஒரு கடுமையான உறைபனி குளிரில் நிற்க வைக்கிறது. அவங்களோட கை காலெல்லாம் அப்படியே மரத்து போய் மரக்கட்டை மாதிரி உறைஞ்சு போகிற வரைக்கும் அதிலேயே நிற்க வைக்கிறது. அப்புறம் மறுபடியும் அப்படியே அவங்களை அழைச்சிட்டு வந்து சுடுதண்ணில் நிற்க வைக்கிறது. சுடுதண்ணில் கொஞ்ச நேரம், அதில் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி நிற்க வைக்கிறது. அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த குளிர்லையும் சுடுதண்ணிலையும் மாற்றி மாற்றி வைக்கப்பட்ட அந்த கால்களை நெருப்பில் வச்சு வாட்டுறது. அதாவது அவங்கள மனுஷன் போலவே நடத்தலை, ஒரு மரக்கட்டை, அவங்களே சொன்னது போல மருதா மரக்கட்டை போல அவங்கள ட்ரீட் பண்ணி, உறைபனியில் வச்சா உன் கால் மரத்து போகுதா, அதே காலை தூக்கிட்டு வந்து சுடுதண்ணியில் வச்சா எப்படி இருக்குது, அதே காலை தூக்கிட்டு போய் நெருப்பில் வச்சா எப்படி இருக்குது அப்படின்னு மனுஷனா மதிக்காம மாற்றி மாற்றி செக் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த காலில் இருக்கிற சதைகள்லாம் வலிஞ்சு கூழ் போல கீழே கொட்டிருக்குது, எலும்பு மட்டுமே மிஞ்சிருக்கு. இதெல்லாம் பின்னாடி வாக்குமூலம் கொடுத்தவர்கள் சொன்ன விஷயங்கள். இப்படிப்பட்ட கொடூரங்களும் அந்த யூனிட் 731 அரங்கேறி இருக்குது. அதோட சேர்த்து இந்த யூனிட் 731 அப்படிங்கிறது ஒரு ஆயுத பரிசோதனை கூடமாகவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆயுதங்களை உற்பத்தி பண்ணும்போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. இந்த போர் கைதிகளில் யாராவது ஒருத்தரை பிடிச்சி நிற்க வச்சு அவங்கள உயிருள்ள டார்கெட்டாக யூஸ் பண்ணுறது. புதுசாக ஒரு குண்டு கண்டுபிடிச்சாங்கன்னா ஒருத்தரை நிற்க வச்சு அவர் மேலே தூக்கி எறிகிறது. அந்த குண்டு மோதி வெடித்து சிதறும் போது அந்த உடல் எவ்வளவு தூரத்துக்கு தூக்கி எறியப்படுது அப்படின்னு கணக்கெடுக்கிறது. எவ்வளவு தூரம் உடம்பு பிஞ்சு போகுது, செதஞ்சு போகுது அப்படிங்கிறத குறிச்சிக்கிறது. இது எல்லாத்தையும் ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்காங்க. விஷவாயுவை ஒரு அறைக்குள்ளே செலுத்தி அதில் அந்த போர் கைதிகளை அடைச்சி வச்சு எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனையோ மோசமாக என்னென்ன இருக்கோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் சாப்பிடாம எவ்வளோ காலத்துக்கு உயிர் வாழ்வான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சாப்பாடு இல்லாமல் ஒருத்தனை பட்டினி போட்டு அடைச்சி வைக்கிறது, தண்ணி இல்லாமல் ஒருத்தன் எவ்வளவு நாளைக்கு உயிர் வாழ்வான் அப்படின்னு தண்ணியே கொடுக்காம அடைச்சி வைக்கிறது. அப்புறம் அதிகமான ப்ரெஷரை எப்படி ஒருத்தன் தாங்குவான், எவ்வளவு ப்ரெஷரை தாங்குவான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு உருளையில் ஒருத்தனை கட்டி ஹெவியாக அவனை சுற்றுறது. அவ்வளவு ப்ரெஷர் தாங்காமல் விழி பிதுங்கி உடம்பு பிச்சுக்கிட்டு சாவாங்க இல்லையா, அதை நோட் பண்ணுறது. ஒரு பெரிய இயந்திரத்தில் மனுஷங்களை கட்டி வச்சு சாகுற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. விலங்குகளோட ரத்தத்தை மனுஷனுக்குள்ள செலுத்தி அதில் அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. இப்படி எத்தனையோ சோதனைகள், அவ்வளவு கொடூரமாக அந்த யூனிட் 731 இயங்கியிருக்கு. இந்த யூனிட் 731ஓட கொடூரங்கள் இத்தோட நின்று போகலை. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த அந்த ஷிரோ இசியோட நோக்கமே நோய் கிருமிகளை உருவாக்கி அதை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்றது தானே. அதனால் இந்த லேபரட்டரியில் அப்படி அவர் உருவாக்கின உயிரியல் ஆயுதங்களை வச்சு சீன மக்கள் மேலே நேரடியாக பரிசோதனை பண்ணி அவர் பார்த்தார். கோடிக்கணக்கில் பிளேக் நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்கி அதை உண்ணிகள் மேலே இன்ஜெக்ட் பண்ணி, உண்ணிகள்னா அந்த மாட்டு மேலையெல்லாம் இருக்கும் சின்ன சின்னதாக உண்ணிகள், அந்த உண்ணிகளை பிடிச்சி அதில் பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணி அதை மண் பானைகளில் அடைச்சி விமானத்தில் அந்த பானைகளை ஏற்றிட்டு போய் சீன நகரங்கள் மேலே உள்ளே போட்டாங்க. இப்படி 1940களில் சைனாவோட நிங்போ, சாங்டே மாதிரியான நகரங்களில் இந்த பிளேக் குண்டுகள் வீசப்பட்டுச்சு. இதுக்கு பேரே பிளேக் குண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகரங்களில் வீசப்பட்ட இந்த பிளேக் குண்டுகளின் காரணமாக திடீர்னு அந்த நகரத்தில் பிளேக் நோய் அபரிமிதமாக பரவி பல ஆயிரக்கணக்கான பேர் இன்ன காரணம்னு தெரியாமல் கொத்து கொத்தா செத்து போனாங்க. இதுபோக கிணறுகள்லையும் நீர்நிலைகள்லையும் காலரா, டைஃபாய்டை ஏற்படுத்தக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை அங்கே பரப்பிவிட்டு அதன் மூலமாக ஏராளமான மக்கள் இறந்து போனாங்க. இப்படி அந்த டைமில் இவங்க சைனா மேலே பரிசோதனை பண்ண இந்த உயிரியல் ஆயுதத்தின் காரணமாக மட்டும் 5 லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வருதுன்னா 1945 ஆகஸ்ட் மாதத்தில். 2வது உலகப் போரோட உச்சகட்ட தருணம். அமெரிக்கா ஜப்பான் மேலே அணு குண்டு வீசிருச்சு. ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்கள் பேரழிவை சந்திச்சிருச்சு. ஜப்பான் ஆல்மோஸ்ட் சரணடைகிறது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இந்த டைமில் ரஷ்யா ஜப்பான் சைனாவோட ஒரு பகுதியாக இருந்த மஞ்சூரியாவை கைப்பற்றி வச்சிருந்துச்சு. அங்கே தான் இந்த யூனிட் 731 அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மஞ்சூரியா ஏரியாவை நோக்கி ரஷ்யா, அதாவது அன்றைய கால சோவியத் யூனியன் படையெடுத்து வருது. அவங்க மட்டும் படையெடுத்து வந்து மஞ்சூரியாவை கைப்பற்றினாக்க யூனிட் 731 அப்படின்ற பேரில் இவ்வளவு காலமும் நாம் நடத்தின மனித உரிமை மீறல்கள், மரண தொழிற்சாலை விஷயங்கள் எல்லாம் உலகத்தோட பார்வைக்கு வந்துருமேன்னு அஞ்சின ஜப்பான் ஒட்டுமொத்தத்தையும் அழிச்சு ஒழிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதற்கான உத்தரவுகள் இராணுவ தலைமையகத்துக்கு கொடுக்கப்படுது. உடனடியாக அங்கே இருந்த அந்த யூனிட் 731 இயங்கிய
அந்த 150 கட்டடங்களும் டைனமைட் வெடிமருந்து வைத்து முற்றிலுமாக தகர்க்கப்படுது. அந்த போர்க்கைதிகளை பல ஆயிரம் பேரை பிடிச்சு கொன்று சித்திரவதை பண்ணி அவங்கள வச்சு உருவாக்கின அந்த உயிரியல் ஆயுதங்கள், அதற்காக எடுக்கப்பட்ட ஆவண குறிப்புகள், ஆவணங்கள் அத்தனையும் தீ வச்சு எரிக்கப்படுது. கடைசியாக எஞ்சி இருந்த மருதாக்கள், அதாவது மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, போர் கைதிகள் சில 100 பேர், அவங்க எல்லாரையும் கொன்று அந்த ஆலையிலேயே எரித்து சாம்பலாக்கிட்டு எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த யூனிட் 731 பணியாற்றியவர்களும் அந்த ஷிரோ இசி உள்ளிட்டவர்களும் அங்கிருந்து கிளம்பி ஜப்பானுக்கு வர்றாங்க. 2வது உலகப் போர் முடிஞ்சதும் நாஜி போர் குற்றவாளிகள் நியூரம்பர்க் விசாரணையில் நிறுத்தப்பட்டது மாதிரி இங்கே ஜப்பானிய போர் குற்றவாளிகளும் டோக்கியோ விசாரணையில் நிறுத்தப்பட்டாங்க. ஆனால் மனித குலத்துக்கு எதிராக இவ்வளவு கொடூர குற்றங்களை செஞ்ச ஷிரோ இசியும் யூனிட் 731 சேர்ந்த முக்கியமான விஞ்ஞானிகளும் கடைசி வரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய இரட்டை வேடம். அமெரிக்கா என்ன நினைச்சது அப்படின்னா, அப்போதான் பனிப்போர் தொடங்கியிருந்த காலகட்டம் அப்படின்றதுனால ரஷ்யாவுக்கு எதிராக தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இந்த உயிரியல் ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில் தன்னை வலிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால ஜப்பான் செயல்படுத்திய இந்த யூனிட் 731 அவங்க என்னெல்லாம் உயிரியல் ஆயுதம் தயாரித்தாங்களோ, அதற்காக என்னெல்லாம் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்களோ, அதில் என்ன முடிவையெல்லாம் அவங்க ஆராய்வு பண்ணாங்களோ, அந்த மொத்த ஆவணங்களையும் அறிவையும் தங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய எண்ணம். இதற்காக ஷிரோ இசி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் கூட அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. அமெரிக்காவுடைய இராணுவ ஜெனரல் டக்ளஸ் மெக் ஆர்த்தரோட மேற்பார்வையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி யூனிட் 731 மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான ஆராய்ச்சி முடிவுகள் அத்தனையும் அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. பதிலுக்கு அமெரிக்கா ஷிரோ இசி உள்ளிட்ட அந்த யூனிட் 731 பணிபுரிந்த விஞ்ஞானிகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எந்தவித தண்டனையும் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு இவங்க உதவி பண்ணாங்க. ஸோ என்னாச்சு, அதுக்கு பிறகு இதில் ஈடுபட்ட யார் ஒருத்தருக்கும், ஷிரோ இசியோ எந்த ஒரு விஞ்ஞானியுமோ, மனிதர்களை மரக்கட்டை போல உயிரோட வச்சு அறுத்து ஆராய்ச்சி செஞ்ச ஒரே ஒருத்தர் கூட அதனால் தண்டிக்கப்படலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதற்கு பிறகு ஜப்பானுடைய மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள், மருந்து நிறுவனங்கள், அரசோட உயர் பொறுப்புகள், பதவிகளில் கடைசி வரைக்கும் செல்வாக்காகவும் பணக்காரங்களாகவும் வாழ்ந்து மடிஞ்சாங்க அத்தனை பேரும். அந்த ஷிரோ இசி 1959 தொண்டை புற்றுநோய் காரணமாக இறந்து போனார். ரஷ்யா தன்னுடைய சொந்த முயற்சியில் இந்த யூனிட் 731 வேலை பார்த்த ஒரு சில பேரை பிடிச்சு தண்டிச்சிச்சு அப்படின்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான பேர் அதிலிருந்து தப்பிச்சாங்க அப்படின்றது தான் நமக்கு வரலாறு சொல்கிற, ஆவணங்கள் சொல்கிற உண்மை. ரொம்ப காலம் வரைக்கும் ஜப்பான் அரசு இப்படி யூனிட் 731 அப்படின்ற பேரில் ஒரு மரண தொழிற்சாலையை ஜப்பான் கடந்த காலத்தில் நடத்துனுச்சு அப்படின்றத ஒத்துக்கவே இல்லை. 1980களுக்கு பிற்பாடு தான் அதிலிருந்து தப்பிச்சு வந்தவங்களோட மரண வாக்குமூலம், சில ஆவணங்களின் அடிப்படையில் அப்போ தான் கொஞ்சம் ஒத்துக்கவே ஆரம்பித்தாங்க. 80களோட பிற்பகுதியில் தான் முழுமையாக அதை ஒத்துக்கவே செஞ்சாங்க. இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடோ அல்லது அவங்கள்ட்ட முறையான மன்னிப்பு கேட்குறதோ எதையுமே ஜப்பான் செய்யவே இல்லை. சீனாவோட ஹார்பின் நகரத்தில் இந்த யூனிட் 731 இயங்கின இடத்துல ஒரு நினைவு சின்னம் போல அருங்காட்சியகம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த யூனிட் 731 அப்படிங்கிறது ஜப்பானுடைய வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளி தான். இருந்தாலும் பெருசாக யாரும் அதை பேசுறதில்லை. ஏன்னா அமெரிக்கா ஜப்பான் மேலே அணுகுண்டு வீசின பிறகு, ஒரு பேரழிவை ஏற்படுத்தின பிறகு, இவங்களே பாதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்ற அடிப்படையில் இவங்க மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய பேரழிவை பற்றி அதிகம் யாரும் பேசுறதில்லை. இருந்தாலும் அதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு வரலாறு தான். இதுதான் யூனிட் 731 பற்றிய வரலாறு. மீண்டும் இதே போன்ற இன்னொரு வரலாற்று வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.